எங்களுக்கும் உரிமை உண்டு. அதை கொடுப்பது அருணோதயா குழந்தைகள் சங்கம். இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்திருக்கேன் தெரியுமா? நம்ம அருணோதயா குழந்தைகள் சங்கம் எப்ப உருவாச்சு, எத்தனை சங்கம் இருக்கு, இந்த ஒரு வருஷத்துல நம்ம என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சோம், இதனால என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, இத பத்தி தான் சொல்ல போறேன். இதை கேட்க நீங்க ரெடியா? அருணோதய குழந்தைகள் சங்கம் எப்படி உருவாச்சுன்னு வாங்க. அருணோதய குழந்தை தொழிலாளர் மையம் 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? குழந்தை தொழிலாளர் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குனது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைங்க எங்கெங்கெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு போய் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஸ்கூல்ல சேர்த்ததோட மட்டும் நிக்காம அவங்கள கண்காணிச்சு ஒரு டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டியூஷன் சென்டர்ல இருந்த குழந்தைங்கள ஒரு பேசி குழுவா மாறினாங்க. குழுவுல இருந்தவங்க 2001 அருணோதய குழந்தைகள் சங்கம்னு மாறினாங்க. இப்ப இந்த சங்கம் 4 மண்டலத்துல இருக்கு. கொருக்குப்பேட்டை, ராயபுரம், எண்ணூர், திருவச்சூர் 4 மண்டலத்துல 81 சங்கங்கள் இருக்கு. அதுல 3390 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்ல குழந்தையோட பிரச்சனை, அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அதை பத்தி பேசுவாங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற மீட்டிங்ல நாங்க பங்கேற்று அதனுடைய விளைவுகளை பார்க்கலாமா? அருணோதய குழந்தைகள் சங்கத்துல இருக்க எல்லா குழந்தைகளும் மற்ற குழந்தைகளுக்கு முன்னுதாரணமா இருக்கிறதாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியோர்கள் எல்லாம் சொல்றாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கம் அளிக்கிறது. அதே மாதிரி அருணோதய குழந்தைகள் சங்கத்துல இருக்கிற எந்த குழந்தைகளும் போதைக்கு அடிமை கிடையாது. மற்ற குழந்தைகள் யாராவது போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சு ஆலோசனை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம அருணோதய குழந்தைகள் சங்கத்துல இருக்க குழந்தைகள் யாரும் படிப்பை பாதியிலே பிரேக் டவுன் பண்றது கிடையாது. நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்கு தான் போக பாக்குறாங்க. நம்ம குழந்தைகள் எல்லாருமே டிவி சீரியல்ஸ், போன் இதுக்கெல்லாம் அடிக்ஷன் கிடையாது. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி தேவையில்லாம யூஸ் பண்ண மாட்டாங்க. படிப்புக்கு மட்டும்தான் போன் யூஸ் பண்ணுவாங்க. டிவி ஆன் பண்ணா கூட நியூஸ் தவிர வேற எதுவும் பார்க்க மாட்டாங்க. நம்ம அருணோதய குழந்தைகள் சங்கத்துல இருக்க குழந்தைகள் எல்லாருமே ஸ்டடீஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப சொல்ல போனா சிலம்பாட்டம், பறையாட்டம், பரதநாட்டியம், சிட்டெரும்புன்ற ஒரு புக்கே தயாரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்க பங்கேற்றதுல இத்தனை விளைவுகள் வந்துருச்சு. இனிமேல நாங்க நிறைய பங்கேற்போம். இந்த அருணோதய குழந்தைகள் சங்கத்துல நிறைய நல்ல விஷயங்களை கற்போம், மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்போம். நம்ம அருணோதய குழந்தைகள் சங்கத்துல சிற்றெரும்பு புக்கு வெளியிடுறாங்க. அதுல நான் ஆசிரியரா இருக்கேன். இந்த சிற்றெரும்பு புக்கு வெளியிடுறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அந்த பயிற்சி அளித்தது மோ கணேசன் சார் தான். அவர் பத்திரிகையாளராக இருக்காரு. இந்த பயிற்சியில நாங்க நிறைய திறன் பெற்றோம். இந்த புக்கை எப்படி உருவாக்குறது, இதுல என்னென்ன விஷயம்லாம் வெளியிடணும், எந்தெந்த பேஜ்ல என்னென்ன இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. அருணோதய குழந்தைகள் நகரசபை இந்தியா 2 டைம்ஸ் நடந்திருக்கு. ஜான்வரி 26, ஆகஸ்ட் 15. எந்தெந்த வார்டுல பாத்தீங்கன்னா 3, 6, 7, 9, 37, 38, 41, 47, 52, 53. இது 3வது zone எண்ணூர்ல நகரசபையில காலத்துல கலந்துப்பாங்க. அவங்க நாங்க நைட்ல ரவுண்ட்ஸ் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 38வது வார்டுல போதை பழக்கத்துக்கு அடிமையான குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மீட்டு வர ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஜோன்ல யு கணேசன் அவர்கள் மாமன்ற உறுப்பினர், எந்த ஹெல்ப்புக்கு நீ எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 41வது ஜோன்ல பூங்கா சீரமைச்சு கொடுத்திருக்காங்க. அரசு அங்கீகாரம் கொடுக்கிற வரைக்கும் நாங்க இந்த நகர சபை நடத்துவோம். அருணோதய குழந்தைகள் சங்கத்துல இருக்க எல்லா குழந்தைங்க இவ்வளவு டேலண்டடா இருக்காங்க, எல்லாத்துலயும் பங்கேற்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற என்ன, பயிற்சி தாங்க. அருணோதய குழந்தைகள் சங்கம் நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. அதுல ஒண்ணு பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். கடந்த மே மாசம் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கேம்ப் தொணைக்கலால இளம் வழி நடத்துனர் பயிற்சி நடந்தது. அதுக்கு என்ன டாபிக்னா காலநிலை மாற்றம். இத பத்தி எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக சென்னை கிளைமேட் ஆக்ஷன் அமைப்புல இருந்து விஸ்வஜா அக்கா, ராஜு அண்ணா, லோகேஷ் அண்ணா, பிரசாந்த் அண்ணா, பார்கவண்ணா இவங்க எல்லாம் எங்க காலநிலை மாற்றம்னா என்ன, காரணிகள், அதோட தாக்கம், இதை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த கேம்ப்ல நாங்க மொத்தம் 40 பேர் கலந்துக்கிட்டோம். அதுல இருந்து பெஸ்டான 20 குழந்தைங்களை செலக்ட் பண்ணாங்க. நாங்க 20 பேர் என்ன பண்ணோம்னா 1 டே கேம்ப்க்கு அரேஞ்ச் பண்ணோம். எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது போதாம எங்க பகுதியில இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் இதை பத்தி தெரியணும்ட்டு அந்த 1 டே கேம்ப்ல போயிட்டு காலநிலை மாற்றம்னா என்னன்னு இதை பத்தி நாங்க மற்ற குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். திறமை வெளிப்படுத்துற வகையில அருணோதயா பயிற்சிகள் நடத்துறாங்க. அதுல பரதநாட்டியம் எண்ணூர்ல 20 குழந்தைகள் அதுல கலந்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் அப்புறம் கோயில்ல போவாங்க, போய் டான்ஸ் பண்ணுவாங்க. மடியம்மன் கோயில்ல போய் பண்ணும்போது நிறைய பாராட்டுலாம் பெற்றாங்க. கொருக்குப்பேட்டையில சிலம்பம் பயிற்சி நடக்குது. அங்க 36 குழந்தைங்க கலந்து தேசிய லெவல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் எல்லாம் பெற்று வந்தாங்க. இது மட்டும் இல்லாம எங்களுக்கு வீடியோ டாக்குமெண்ட்ரி பயிற்சி கொடுத்தாங்க. அது கொடுத்தது யார் பாத்தீங்கன்னா திரைப்பட இயக்குனர் ஷரீஃபன். அவர் குறும்படம் எப்படி தயாரிக்கிறது, ஆவணப்படம் எப்படி தயாரிக்கிறது அதை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. இதன் தாக்கமா நாங்க ஒரு குறும்படம் தயாரிச்சிருக்கோம். குழந்தைகள் இதுல மட்டும் இல்லாம மாநில அளவிலும் பங்கேற்பு உரிமைக்கான குழந்தைகள் இயக்கங்களின் கூட்டமைப்பிலும் தங்களோட பங்கேற்பை சிறப்பா வெளிப்படுத்தியிருக்காங்க.
ஆனுவல் ரிப்போர்ட் பாத்தீங்களா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சா? இது எப்படி நாங்க உருவாக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு குழந்தை அவங்க பங்கேற்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சா அவங்க சிறந்த மாற்றங்களை கொண்டு வருவாங்க. அதோட எக்ஸாம்பிள் தான் இப்போ இந்த ஆனுவல் ரிப்போர்ட். ஐநாவின் குழந்தைகள் உரிமை மீதான உடன்படிக்கை சாசன 13ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தை தன்னை பாதிக்கப்படுற விஷயத்தைய தனியாகவோ அல்லது குழுவாவோ தன்னுடைய கருத்தை முன்வைக்கலாம். அந்த கருத்துக்களை பெரியவர்கள், அரசாங்கம், சமுதாயம் மற்றவர்களா உரிமை கொடுத்து கருத்தை கேட்கணும். அதுக்கு சான்றாக தான் நம்ம அருணோதயாவும் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அருணோதய சங்கத்துல இருக்க எல்லா குழந்தைகளுடைய கருத்தையும் கேட்கறாங்க. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எங்களை வழிநடத்து வர பணியாளர்களுக்கும் அருணோதயம் இயக்குனருக்கும் நாங்க நன்றி, எங்க குழந்தைகள் சார்பாக நான் நன்றி கூறுகிறேன். குழந்தைகள் சங்கம்னால நாங்க ஜாலியா இருப்போம்.